அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம். தொடர்ந்து நமது உதயம் அஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். ஜோதிடத்தில் வாக்கு பலிதம் யாருக்கு? ஒரு ஜாதகர், அதாவது ஜோதிட தொழிலை மேற்கொண்டிருக்கும் ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் ஏற்படுத்தும் அமைப்புகள் என்னென்ன? எவ்வாறு கிரக அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு வாக்கு பலிதம் நல்ல நிலையில் ஏற்படும் என்பதை பற்றி சில ஜோதிட விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். பொதுவாக ஜோதிடத்தில் தலைசிறந்து விளங்குவதற்கு, சிறந்த ஜோதிடராக ஆகுவதற்கு குரு பக்தி முக்கியம், குரு விசுவாசம் முக்கியம். குருவின் நிந்தனை பெறக்கூடாது, குருவை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது, அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யக்கூடாது, குருவோடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யக்கூடாது. அதே போல ஜோதிடத்தை தொழிலாக கொண்டிருக்கும் ஜோதிட உறவுகளிடம் போய் ஒரு ஜாதகத்தை கொடுத்து அவரிடம் எவ்வளவு திறமை உள்ளது ஜோதிடத்தில் என்பதை பரிசோதிப்பதும் தவறு. இது போன்ற குற்றங்களை செய்யாமல் குரு பக்தியும் குரு விசுவாசமும் நேர்மையும் மன தூய்மையும் இருந்தால் ஜோதிடத்தில் புகழ் பெறலாம். ஜோதிடத்தை சிறந்த முறையில் பலன் சொல்லி நாம் பெயர் புகழை பெறலாம். இதுதான் ஜோதிடத்துக்கு முதல் படி. நல்ல ஜோதிடனுக்கு அழகு இது. இந்த ஆபரணங்களை அந்த ஜோதிடர் அணிய வேண்டும். சரி, ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் அவருக்கு நல்ல வாக்குகள் வாயிலிருந்து வெளிவரும். அவர் நல்ல வாக்குகளை தான் பயன்படுத்துவார், தேவையற்ற வாக்குகளை பயன்படுத்த மாட்டார். 2இல் குரு நல்ல நிலையில் இருந்துவிட்டால் அவருக்கு வாக்குகள், நல்ல வாக்குகள் நல்ல நிலையில் பலிக்கும். குரு 2இல் இருப்பது வாக்கு பலிதத்துக்கு மிகச்சிறப்பு. அதே போல லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சிறப்பு பெறாத, அதாவது நல்ல நிலையில் இல்லாத குரு இருந்தாலும், நீசம் பெற்ற நிலையில் குரு இருந்தாலும் அவருக்கு நல்ல வார்த்தைகளும் வரும், தேவையற்ற வார்த்தைகளும் வரும். 2ஐயும் கலந்துதான் அவர் ஜோதிடம் உரைப்பார். வாக்கு பலிக்கும், ஆனால் பலிக்காது என்ற நிலைதான் ஏற்படும். அதே போல லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் நின்று விட்டால், நல்ல நிலையில் நின்று விட்டால் அந்த ஜோதிடருக்கு கெட்ட வாக்குகள் நல்ல விதத்தில் பலிக்கும், உடனே பலிக்கும். 2இல் சனி இருப்பது கெட்ட வாக்குகள் பலிதம் ஏற்படுவதற்கு உதவும். 2இல் சனி இருப்பவர் வாயில் விழக்கூடாது. 2இல் சனி இருப்பவர் வாயிலிருந்து சுடு சொற்கள் நம் மீது விழக்கூடாது. அதே போல லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் கேது நின்றாலும், லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் கேது நின்றாலும் அந்த ஜோதிடருக்கு நல்ல வாக்கு பலிதம் ஏற்படும். 2இல் நிற்கும் கேதுவும் 5இல் நிற்கும் கேதுவும் பூர்வ புண்ணிய வசத்தால், முன்னோர்களது அருளால், அவருடைய முன்னோர்கள் அருளால் அவருக்கு ஜோதிடம் நல்ல நிலையில் வரும், ஜோதிட வாக்கு பலிக்கும். அந்த முன்னோர்கள் அவருக்கு அந்த ஜோதிட புலமை எடுத்து கூறுவார்கள், எடுத்து தருவார்கள். அதனால் அவர் முன்னோரை வழிபட்டு கொண்டிருப்பார். அல்லது அவர் முன்னோர்களை வழிபாடு செய்ய செய்ய 2இல் கேது இருப்பவருக்கும் 5இல் கேது இருப்பவருக்கும் ஜோதிடம் நல்ல நிலையில் வரும், வாக்கு பலிக்கும். சரி, குருவும் கேதும் 2இல் இருந்தால் வாக்கு பலிக்கும். குரு என்பது சாஸ்திரம், புராணம், இதிகாசம், ஜோதிடம். அந்த கேது இருந்தால், அங்கே குருவும் கேதும் கூடியிருந்தால் ஒளிவு மறைவில்லாமல் அவர் ஜோதிடம் சொல்வார், அவருக்கும் வாக்கு பலிக்கும். சரி, குருவோடு சனி கேது 3ம் சேர்ந்து 2இல் இருந்தால் அவருக்கும் வாக்கு பலிக்கும். நல்ல வாக்கும் பலிக்கும், கெட்ட வாக்கும் பலிக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் அவருக்கு ஜோதிடம் திறமையாக வரும். அவரே குருவின்றி கூட வித்தை கற்றுக்கொள்வார். அந்த போன்ற நபர்களுக்கு ஜோதிடம் அற்புதமாக வரும், வாக்கு பலிதமும் ஏற்படும்.
2ஆம் இடத்திலே புதன் என்றால் அவர் பொய் பேசுவார், நடிப்பார், வார்த்தை ஜாலங்களை புரிவார், சமயோவிதி புத்தித்தனமாக ஜோதிடம் சொல்லி பிழைப்பு நடத்துவார். அதே போல லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும், லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், லக்கணத்திற்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் அவர்களுக்கும் ஜோதிடம் நல்ல நிலையில் வரும். அவர்களுக்கும் ஜோதிட புலமை இருக்கும். ஒருவர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா அந்த வாடிக்கையாளர் ஜாதகத்தில் 5, 9ஆம் இடங்களில் புதன் அல்லது சந்திரன் இருந்தால் அவருக்கு ஜோதிட அறிவு இருக்கும், ஜோதிட ஞானம் இருக்கும் என்பதை உணர்ந்து நாம் பலன் சொல்ல வேண்டும். அதே போல லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி கேது இருந்து அவர் ஜோதிடராக இருந்தாலும், லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு சனி கேது மூவரும் சேர்ந்து 2லிருந்து அவர் ஜோதிடராக இருந்தாலும் அவருக்கு வருமானம் குறைவாக இருக்கும். அவரிடம் ஒரு வாடிக்கையாளர்கள் குறைந்த தொகையினை தான் ஊதியமாக கொடுப்பார்கள், காணிக்கையாக கொடுப்பார்கள். அதுபோன்ற ஜோதிடர்கள் தம்முடைய பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று ஜோதிடம் சொல்லிக்கொண்டால் நல்ல வருமானம் அவர்களுக்கு கிட்டும். அதே போல ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவர்களுக்கு ஜோதிட கணித புலமை சிறப்பாக இருக்கும். புதன் ஜோதிட காரகன், புதன் நுட்பம், அதாவது கணிதவியன், கணக்கன். அதனால் புதன் சிறப்பாக இருப்பது, சுக்கிரன் சிறப்பாக இருப்பது ஜோதிடத்தில் கணித புலமையை கொடுக்கும். புதன் சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் மிகச்சிறந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதே போல லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில், 3ஆம் இடம் என்பது தகவல் தொழில்நுட்பம், அந்த இடத்திலே சந்திரன் நின்று வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். வளர்பிறை சந்திரன் நின்று அவர் ராகு சாரம் பெற்றிருந்தால் அவர் ஜோதிட ஆய்வுகளை மேற்கொள்வார். ஜோதிடத்தில் அவருக்கு ஆய்வு மனப்பான்மை இருக்கும். பொதுவாகவே சந்திரன் ராகு சேர்க்கை ஜோதிட ஆய்வையும் எண்ணற்ற கற்பனைகளையும் கொடுக்கும். எனவே அவரும் ஜோதிடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு தொழில் செய்து கொண்டிருப்பார். அதாவது வாக்கு பலிதம் ஏற்படுவதற்கும் ஜோதிடத்தில் நல்ல புலமை ஏற்படுவதற்கும் ஒரு பரிகாரம். வளரும் ஜோதிடர்கள் உங்கள் பகுதியில் உள்ள, அதாவது பிரசித்தி பெற்ற சித்தர் சீவா ஜமாதுகளுக்கு, அதாவது சித்த ஆலயங்களுக்கு, சித்தருடைய கோயில்களுக்கு 2 பௌர்ணமிக்கு, அதாவது தொடர்ச்சியாக 2 பௌர்ணமிக்கு சென்று அந்த ஆலயத்தில் உள்ள சித்தர் பெருமகனை மனதில் நிலைநிறுத்தி உள்ளன்போடு தியானம் செய்து வர வேண்டும். அவ்வாறு 2 பௌர்ணமிகள் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு ஜோதிட ஞானம் ஏற்படும், ஜோதிட அறிவு பெருகும். உங்களுக்கு குருவில்லாமல் போனால் கூட, குரு வாய்க்காமல் போனால் கூட அந்த சித்தர் உங்களுக்கு உடனிருந்து ஜோதிடத்தை உரைப்பார், கற்றுக் கொடுப்பார். ஆனால் இளம் தலைமுறையாக இருந்தால் 2 பௌர்ணமியோடு நிறுத்தி கொள்வது நல்லது. வயதானவர்களாக இருந்தால் தொடர்ந்து செல்லலாம், தவறில்லை. ஆனால் இளம் வயது, நடுத்தர வயதில் இருப்பவர்கள் 2 பௌர்ணமிகளுக்கு மேல் நீங்கள் தொடர்ந்து சித்த ஜீவ சமாதிகளுக்கு செல்லக்கூடாது. அது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வேண்டுமானால் உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்ல வாக்குகளை உரைப்போம், ஜோதிடத்தை தலை சிறக்க செய்வோம், வரும் வாடிக்கையாளரை மகிழ்வூட்டுவோம். அனைவரும் வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.